பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எப்பவுமே நாம் இந்த காரியத்தை விசுவாசிக்கணும். நான் தனியாக இல்லை, கர்த்தர் என் கூட இருக்கிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த யூடியூப் மூலமாய் உங்களுக்கு வந்து சேருகிற இந்த தேவனுடைய வார்த்தைகளை தயவு கூர்ந்து உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது நிச்சயமாக யாரோ ஒரு மனிதனை ஆறுதல் படுத்தும், விசுவாசிக்க வைக்கும், அற்புதத்தை கொண்டு வரும். ஆண்டவர் மேலே இன்னும் நெருங்கி சேர்வதற்கு இந்த வார்த்தைகள் உதவியாக இருக்கும். இன்றைக்கு சென்னையிலேருந்து ஒரு சகோதரி எனக்கு தொலைபேசி மூலமாக என்னோடு பேசினாங்க. பாஸ்டர், இந்த வார்த்தை இன்றைக்கு முதல் முறையாக எனக்கு பகிரப்பட்டது. அந்த வார்த்தையை கேட்கும்பொழுது எனக்கு மிக ஆறுதலாக இருந்தது. என் மகள் சுகவீனமாக இருக்கிறாள், அவளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். என் அன்பு தேவ பிள்ளை, யார் மூலமாவது பகிரப்பட்ட ஒரு வார்த்தை எங்கோ இருக்கிற ஒருவருக்கு ஆறுதலாக இருக்குது என்றால், இந்த வார்த்தை கர்த்தர் மூலமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஆவியானவர் உங்களோடு கூட அதை பகிர செய்கிறபடினாலே இந்த ஊழியத்தை நான் இத்தனை ஆண்டுகள் என் முடிந்த வரைக்கும் ஆண்டவருக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆகையினால் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். அது அவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். இன்றைக்கு கூட தேவ ஆவியானவர் நம்மோடு கூட ஒரு வார்த்தையின் மூலமாக இடைப்பட போகிறார். 78ஆம் சங்கீதம் 42ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவருடைய கரத்தையும் அவர் தங்கள் சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமற் போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. தங்கள் கர்த்தருடைய கரத்தை அவர்கள் மறந்து போனார்கள். சத்துருக்களுக்கு விலக்கி மீட்ட அந்த நாளை நினையாமல் போனார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு அநேக அற்புதங்களை, அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனால் சில நேரங்களிலே தேவன் நமக்கு செய்த நன்மைகளை மறந்து போய்விடுகிறோம். துன்பம் வருகிற நேரத்திலே, பாடுகள் உபத்திரவங்கள் வரும் நேரத்திலே கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஓடுகிறோம், கதறுகிறோம், அங்கலாய்க்கிறோம். யாராவது எங்களுக்கு ஜெபிக்க மாட்டார்களா, எங்கிருந்தாவது ஒரு உதவி வந்து விடாது என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு பரலோகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் இரக்கம் செய்து நமக்கு அற்புதம் செய்கிறார். ஆனால் என்ன செய்கிறோம்? அதை செய்த தேவனை மறந்து போய்விடுகிறோம். நன்றி சொல்ல மறந்து போய்விடுகிறோம். 10 குஷ்டரோகிகளை இயேசு சுகமாக்கினார். ஆனால் ஒருவன் மாத்திரம் திரும்ப வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அந்த 9 பேரிலே நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பது அல்ல. அந்த நன்றி சொல்ல ஒரு மனிதனாய் தேவ சமூகத்திலே காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, நமக்கு தெரியாமல் எத்தனையோ கண்ணிகளை சத்துரு வைத்திருக்கிறான். எத்தனையோ இரத்த வெறி ஆவிகளுக்கு தேவன் நம்மளை விலக்கி பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ மரண கட்டுகளுக்கு தேவன் நம்மளை விலக்கி பாதுகாத்திருக்கிறார். நாம் ஜெபிக்க மறந்த நேரத்திலே கூட அவர் பாதுகாப்பு நம்மை விட்டு விலகவில்லை. அவர் நம்மை மறந்து போகவில்லை. இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், வீடு வாசலை கொடுத்திருக்கிறார், வேலையை கொடுத்திருக்கிறார், உழைக்க பலனை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலைகள் எதிராக எழுந்தபொழுது கர்த்தர் நம் பட்சத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். ஆனால் அதை நினைப்பதற்கு நாம் நேரத்தை ஒதுக்குவதில்லை. அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்கள் இருதயம் நன்றியினாலே நிரம்பி இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது அந்த நாளில் தேவ சமூகத்தில் முழங்காலில் நின்று ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் செய்த உபகாரத்தை மறக்காமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் அதை மிகவும் எதிர்பார்க்கிறார். சங்கீதக்காரன் எப்படியாய் சொல்கிறேன், ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் நீ மறந்து போயிடாதே. ஆம் தேவ பிள்ளையே, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லி துதியுங்கள். கர்த்தர் மேலும் மேலும் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, உயர்த்துவதற்கு, நம் தேவைகளை சந்திப்பதற்கு, நம்மை பாதுகாப்பதற்கு, நம்மை வழிநடத்துவதற்கு அது மிகுந்த உதவியாக இருக்கும். நன்றி சொல்லுவீங்களா? ஆண்டவருடைய கரத்தை மறக்காமல் இருப்பீங்களா? அவர் உங்களை மீட்டெடுத்த நாட்களை நினையாமல் இருப்பீங்களா? உங்கள் இருதயம் எப்போதும் நன்றியோடு அவரை நோக்கி பார்க்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திர ஐயா. நீர் எங்களை நடத்தி வந்து நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.